வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா? நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க. ஸோ நீண்ட இடைவேளைன்னு எப்போ பார்த்தாலும் சொல்றியடா, ஆனால் நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் ரீல்ஸ் போட்டு எங்களை கொல்றியடா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் போகுது தானே? இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சண்டே எப்பயுமே ஸ்பெஷல் டே தாங்க நமக்கு. ஸோ சண்டேல நமக்கு பிடிச்ச வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அம்மா கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நிறைய பேசுவோம், நிறைய சிரிப்போம், நிறைய மகிழ்வோம். ஸோ கண்டிப்பாக அதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான இடம் நம்ம யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான். அம்மா, அப்பா, குழந்தை, ஒய்ஃபு, அப்புறம் தான் நமக்கு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வீக்கெண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக வச்சுக்கோங்க அவங்கள எப்பயுமே. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதை வந்து ட்ரை டு ஃபில் தம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேயாக அமைய என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா காடை பெப்பர் ஃப்ரை தான் பார்க்குறோம். என்னடா சிக்கன் எடுக்கலையான்னு கேட்டால் போர் அடிக்குதுங்க, அதனால தான் காடை எடுத்திருக்கேங்க. ஸோ தஞ்சாவூரோட ஸ்பெஷல் எப்பயுமே வந்து ஸ்பைசியாக இருக்கும், டேஸ்டியாக, ட்ரெடிஷ்னலாகவும் சவுத் இந்தியனோட செட்டிநாடு மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டேஸ்ட்டு தான் எப்பயுமே எல்லா ஃபுட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாட் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஆமாங்க. என்னோட டெய்லி ரொட்டீன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு வீலக். இப்போ நான் வந்து 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 100 கிராமு 100 ml. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிடுறோம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா பொடியோட டீட்டெயில் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மசாலா பொடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணி விட்டு அதை வந்து கொதிக்க விடுறோம். நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும். அடுத்து காடையை வந்து போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா வேக வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது மேலே வந்து கொத்தமல்லியை தூவி அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழித்து இறக்குனோம்னா காடை பெப்பர் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு சுவையான காடை பெப்பர் ஃப்ரை இது மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வீலாக் மூலியமாக வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சூப்பரான ஸ்பைசியான காடை பெப்பர் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஸோ நாம் வந்து இன்றைக்கி என்ன, ஆக்சுவலாக இதான் என்னோடய லஞ்ச். இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த வெஜ்ஜு பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா. ஸோ நாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ண காடை பெப்பர் ஃப்ரை ஸ்பெஷலாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியோட நீங்களும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். வாங்க இப்போ சாப்பிட்லாம். காடை லெக் பீஸுங்க. அடிப்பொலிங்க, சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மை தான். சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஐ மிஸ் மை ஃபேமிலி. பட் கண்டிப்பாக என் ஒய்ஃபுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இதை செஞ்சு கொடுப்பேன் நெக்ஸ்ட் வீக் போகிறப்ப. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப், அம்மாவுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு குக் பண்ணி கொடுங்க. அவங்களே தே வில் வெரி ஹாப்பி டு யூ. தேங்க்யூ.